ஏன் பெட்டி தூக்கி வெளியே போடுறேன்? உன்னை ஊருக்கு அனுப்பதான். ஏன் ட்ரிப்ளிகேன்ல ஒரு ரூம் எடுத்து கௌரவமா வந்துட்டு இருக்கேன். என் கௌரவத்தை குழி தோண்டி போச்சுட்டிய. நான் என்ன பண்ணேன்? ஜாம்பஜார் ரவுடியை போய் அடிச்சுட்டேடா. நான் இந்த ஊர்ல வாங்கணுமா வேணாமா? முதல்ல ஊரை விட்டு போ. உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போடா. அப்படியா? நான் இப்படியே ஊருக்கு போனா எப்படி இருக்கும்? நெல்லு தூத்துறேன். எந்த வேலை பார்க்க வரையோ இல்லையோ இந்த வேலையை பார்க்க விடுறேன். வேலையை பாரு. பாக்குறேன். ஒரு இசையில வேலை பார்த்தா வேலை கஷ்டமே தெரியாது. ஆபீசர் வர்றாரு. நீ கிராமத்துல ஏழைங்களை ஏமாத்தி 5-10 கொடுத்து நிலத்தை வாங்குறியே, அது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் குல்லா போட்டு ஒரு ஆபீசர் வர்றாரு. டண்டனக்கடி நக்கடி நக்கடி டண்டனக்கடி நக்கடி நக்கடி. வந்த உடனே ஆபீசரையே கவுத்திட்டியே. ஏன் சார் கீழே பாக்குறது இல்லையா? அவர் சோடாவும் குடிக்க மாட்டாரு, பீடாவும் போட மாட்டாரு. சோழியம் குடுமி சும்மா ஆடாது. நான் வந்து கோழி குழம்பு வைக்கிறேன், இருந்து சாப்பிட்டு போங்க. ஐஸ் அதெல்லாம் நான் சாப்பிடுறது இல்ல. சாப்பிடுறது இல்லையா? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. யார் நீ? ஆத்தா என்ன தெரியலையா? நான் தான் மதி. ஆத்தாவா? இது என்ன மெட்ராஸ் பாஷையா இல்ல வேற ஒரு பாஷையா? சும்மா இருங்க, நம்ம பையன். எங்கடா குடுமி? ஒத்திக்க வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லப்பா, பட்டணத்துல வெட்டிட்டேன்ல. பட்டணத்துல வெட்டிட்டாங்களா? பட்டணத்து பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிருக்கீங்களா? அதனாலதான் குடுமி எல்லாம் வெட்டி பேண்ட் எல்லாம் போட்டா இனிமேல் இப்படித்தான் இருப்பேன். வெட்டினதும் ஒரு வகைக்கு நல்லதுதான். இல்லைன்னா ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா பொண்டாட்டிங்க புருஷனுக்கு குடுமையில பிடிக்கிறாளுங்க. அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே வெட்டிட்டேன். சும்மா இருங்க, நீவா சாப்பிட. ஏய், ஒத்திக்கில இருக்க முடி பத்திரம், ஏதாவது சவுறு முடி செய்யலாம். தண்டனக்கடி நக்கடி நக்கடி தண்டனக்கடி நக்கடி நக்கடி. ஏன்பா குப்பு, உன் பொண்ணு பீர்க்கங்கா மாதிரி வளர்ந்துருக்கிறா, நீ வெண்டைக்காய் மாதிரி வளவளன்னு பேசுற. ஒரு கத்திரிக்காய் மாதிரி குட்டியாவோ இல்ல முருங்கா மாதிரி நெட்டையாவோ சட்டு புட்டு ஒரு மாப்பிளைய பார்க்க கூடாது? ஏ மாமா, நீங்க கோர்ட்டுக்கு போறீங்களா இல்ல காய்கறி கடைக்கு போறீங்களா? என்ன பண்ண சொல்லிட்டு தெரியப்பா, பொண்ணு பயந்துக்க. இங்க பாருப்பா, இவ BA பாஸ் பண்ணிட்டா. இவனை விட அதிகமா படிச்ச மாப்பிளையை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றா. அப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிட்ட போனா அவன் காரை கூடு, வீட்டை கூடு, ஸ்கூட்டரை கொண்டா அப்படிங்கிறான். ஆமா மாமா, எனக்கு வரப்போறவரு அட்லீஸ்ட் ஒரு MA படிச்சிருக்க வேண்டாமா? என் கைவசம் ஒரு மாப்பிள்ள இருக்கான். சப்ஜாடா கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவோமா? எங்க இருக்கான்? எங்க கிராமத்துல தான். பேரு மதியழகன் MA. மதியழகன். MA-வா? ஏன் படிக்க கூடாதா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காமா, பெரிய இடம். எக்கச்சக்கமா கேட்பாங்களேப்பா. அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் சொல்ற மாதிரி ஒரு போடு போட்ட அந்த இடத்தையே பேசி முடிச்சிடலாம். எப்படி? அவங்க வீட்டுல யாருமே படிச்சது இல்ல. மாப்பிள்ளை அவர் நீங்களா? அவங்க பாட்டுல 20,000 கூட 30,000 கூட கேட்டா அதை என்னால கொடுக்க முடியுமா? உன்னால கொடுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா புரியுதுப்பா. எப்படி சொன்னேன் தெரியுமா? இதோ இங்க கிடக்கிற நாற்காலியை வச்சு சொன்னேன். இத பாரு, இந்த கல்யாணம் நடக்கணும்னா ஒரே ஒரு பொய் சொன்னா போதும். பொய்யா? ஆமா, ஓம் பொண்ணு படிக்கவே இல்லைன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? விஷயம் இருக்கே, படிச்ச பொண்ணு மருமகளா வந்துட்டா எங்க மாப்பிளைய பிரிச்சு தனியா கூட்டிக்கிட்டு போயிடுவாளோன்னு அந்த வீட்டுல இருக்கிறவங்க பயப்படுறாங்க. அதனால எதுக்குமே உதவாத உன் BA டிகிரியை மறைச்சு வச்சுட்டு மருமகளா போ. அம்மா, எந்த அப்பனும் பொண்ணை பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்றேன். இந்த கல்யாணத்துக்காக ஒரே ஒரு பொய்யை மட்டும் சொல்லுமா. சொல்லுமா, சொல்லு. சரி, நான் போய் சொல்றேன். ஏண்டா, எனக்கு வரப்போறவரு என்னை விட அதிகம் படிச்சவரு, MA வாச்சே. அப்பா, இருக்கிறத இல்லைன்னு இல்லாததை இருக்குன்னு சொல்லிவிட்டேன். சும்மா சொல்லப்படாது. அரசியல நமக்கு பெரிய எதிர்காலமே இருக்கு.